மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான பேச்சு வந்திருக்கு. தமாக ஒதுக்க போறது ஈரோடு கிழக்கு தொகுதி, அதுவும் தமாக 2021 போட்டியிட்ட யுவராஜ் அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்குறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க சார். சரி, அதனாலதான் என்னன்னு அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அப்படியே நின்னாலும் தேய்க்க முடியாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓ, ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. கட்சிக்காரனா வேலை செய்ய மாட்டானுங்க, கட்சிக்காரனா வேலை செய்ய மாட்டான். பெரிய எதிர்பார்ப்பு எடுக்கிறான் கட்சிக்காரன் போறான். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா தான் வேலை செய்வான், இல்லைன்னா செய்ய மாட்டான். ஓகே சார். அப்ப மீண்டும் அதிமுகவே இந்த கிழக்குல போட்டியிடுன்றீங்களா? இப்ப நீங்க அதிமுக போட்டிவிட்டா தான் சரியா வரும். போட்டியிட்டாதான் சரி. சரி, அப்படி போட்டியிடும் பட்சத்துல உங்க கட்சியிலே நீங்க தென்னரசு நீங்க யாரு வேணா பரவாயில்ல எடப்பாடியை பார்த்து முடிவு பண்ணா சரி. அதிமுக நின்னா தான் வேலை செய்வாங்க, சரியா இருக்கும். ஓ, ஓகே சார். ஓகே ஓகே. கட்சியில நின்னா கொஞ்சம் சிரமம் தான் வச்சுங்களேன், வேலை செய்ய மாட்டாங்க எல்லாரும். நீங்க எங்க போய் பார்க்க முடியாது, நினைக்கிறேன் கட்சிக்காரன். ஓ ஓ ஓ. தமாகவும் உங்களுடைய கூட்டணி தான். ஆனா தலைமை அறிவிச்ச பட்சத்துல நம்ம வேலை செஞ்சுதானே ஆகணும். அப்படி சப்போஸ் நமக்கு வேலை செய்வாங்க ஜெயிக்க வைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ரைட் ரைட். ஓகே. வேலை அப்புறம் செஞ்சுதான் அவன் ஏதோ போறது வர்றது தானே. பை எலெக்ஷன் கொடுத்தா எனக்கு வேலை செய்யற மாதிரி நல்லா நடிக்காங்க, வேலையை செய்யல, டீம் கார்டு பண்ண வாங்கிட்டான். ஓ, அப்படியா? அது மாதிரி இருக்கிறதா, அது மாதிரி இருக்கிறதா, இதே மாணவ. ஓ. ஈரோடு கிழக்கு தொகுதியை அதிமுக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கினால் தோல்வி நிச்சயம் என்று அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தென்னரசு தெரிவித்திருக்கிறார். அதுவே அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை அதிமுகவிற்கு ஒதுக்கினால் வெற்றி நிச்சயம் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.